வந்தோமா சாப்பிட்டோமா இல்லை என்னென்ன பேச்சுக்கு வச்சிருந்த கல்வி என்ன பட்டா நல்லா இல்லையா இல்லை முட்டை எதுவும் அதில் உடச்சி ஊற்றுவா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களா ஏடி அம்பு கொழுப்பா ஏண்டி அப்படி ஊத்துனா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இது ஒரு தப்பாடி மாமியா மருமகள் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரியா? இப்படி தின்னாலும் நல்லா தான் இருக்கும், அப்படி தின்னாலும் நல்லா தான் இருக்கும். ஏதோ செஞ்சு கொடுக்குறத நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருங்க. இப்போதான் கோளாறு மேலே கோளாறு சொல்லிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரிம்மா, நான் ஒரு கோளாறும் உன் வீட்டில் சொல்லலை. எப்பா என்ன முல்லை இது? உன் மருமகளுக்கு குழம்பு வைக்க தெரியுமா தெரியாதா? இப்போ என்ன குத்தம் கண்டுபிடிச்சியா? மிளகா பொடியை கொட்டி வச்சிருக்காடி. அவள் அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டாளே, நல்லா தான் வைப்பா. நான் வைக்கிறத விட உங்கள் பையனுக்கு அவள் வைக்கிறதான் பிடிக்கும். அப்படியா? மிளகா பொடியை கொட்டி உரப்பு தாங்க முடியலை, இதை போய் பிடிக்குங்கிற? சாப்பிட பிடிக்கலையா? குழம்பு உரைக்குதா? இங்கே ஒன்றாங்க சோத்த, நீங்கள் ஒன்றும் சாப்பிட வேணாம். அன்பே, ஒரு செம்பு தண்ணி கொடு, குடிச்சிட்டு படுக்கட்டும். சரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடலன்னா ஒன்றும் குத்தம் இல்லை, கொடுங்க. ஏம்பே தண்ணி போந்தா. ஆத்தா வேணாம் ஆத்தா, நீ வாட்டுக்கு பிடுங்கி வச்சுக்கிறாத. இந்த கிளவி பசியில் கிடக்க முடியாது. நான் நல்லாத்தான் இருக்கு, ஒரு குறையும் சொல்ல விட மாட்டேங்கிறியா? அப்போ பேசாம வாயை முடிக்கிட்டே தின்னுங்க. சரித்தா. சொல்கிறாள் சொன்னாதான் கரெக்டாக இருக்கு. நம்மள்ட்டெல்லாம் அரப்பு தேய்ச்சிரும் இந்த கிளவி. சரி சரி சாப்பிடுங்க. அத்தா நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை தாம்பு, அப்புறமா சாப்பிட்றேன். ஏப்பத்தா குழம்பு நிஜமா நல்லா இல்லையா? யார் சொன்னது நல்லா இல்லைன்னு? எம்புட்டு டேஸ்ட்டா இருக்கு தெரியுமா? நல்லா இல்லைன்னுலாம் இனிமே நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு டேஸ்ட்டு. நல்லா இல்லைன்னு இனிமே சொல்ல மாட்டீங்க தானே? ஆமாம், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்லணும்? வேண்டாம், நல்லா இருக்கு. ராத்திரிக்கு என்ன வைக்க போற? ராத்திரிக்கு தோசை தான் சுடலான் இருக்கேன். தோசை என்னமோ ஆப்பில் இருக்கும், என்னமோ பூரி கீரி சுடு. தின்னு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஐயோ அப்பதான் ராத்திரிலாம் நாங்கள் பூரிலாம் சுட மாட்டோம், தோசை மட்டும் தான் சுடுவோம், இல்லை இட்லி சுடுவோம். இது ரெண்டில் உங்களுக்கு என்னது வேணும்? சரித்தேன், தோசையே சூடு. என்னத்துக்கு இட்லி எல்லாம்? பூரிலாம் நாங்கள் நைட்டில் சாப்பிட மாட்டோம். சரித்தா. சரி சாப்பிட்டுட்டுருங்க. என்னமோ வேணும்னா கூப்பிடுங்க அப்பத்தா. ஒன்றும் வேண்டாம் போ. சரி, பாத்திரம் சரி கிடக்கு, வேலைக்கு போட்டு வரேன். போ போ. ஆத்தாடி, வாயை திறக்க விட மாட்டேங்கிற அந்த முல்லை. அந்த அளவுக்கு ஆட்டி படிக்கிறாம்மா. ஒன்றும் சொல்ல முடியல, விட்டா சோத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறவாளுவோ போல. ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம்னா. அம்மா சாப்பிட்றியா? அது சரி, சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன், பார்க்குறியா? அப்புறம் என்ன தரா கேட்குற? சரிம்மா, நம்ம வீட்டில் சௌரியம் எப்படி உனக்கு? ரொம்ப சௌரியந்தேன். என்னம்மா அப்படி சொல்ற? அட ஏன்ப்பா கேட்குற? அங்கே நான் யாரையாவது உட்காந்து குறை மேலே குறை ஏதாவது சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டாளோ, அவ்வளோ வாட்டுக்கு தெரியவாளுவ. இங்கே வாயை திறக்க முடியல. ஓ பொண்டாட்டிக்காரி அம்மா. ஆமாம். முல்லையா? சரி சரி. முல்லையை பற்றி தான் உனக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. குழம்பு எப்படி இருக்கு? என் மருமக குழம்பு அப்படி தேனு மாதிரி வைக்குமா? அதை சொல்லிவிட்டுதே நேரம் சோத்த பிடுங்க பார்த்தாவும் பொண்டாட்டிக்காரி. ஏத்தா உரைக்கிதுண்டாமா சொன்னேன். ஏல இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு கொழுப்பு ரொம்ப தாண்டா. அவளெல்லாம் அப்படி விட்டு வைக்காத. அப்பக்கப்போ முதுகுல குருண்டு போட்டு போய் வை. முல்லையா என்ன சொன்னா? அட உரைக்கிதுண்டாண்டா சொன்னேன். சோத்த கொடுங்குற, உரைச்சா சாப்பிடாத, சோத்த கொடு, தண்ணியை குடிச்சிட்டு பாடு. அப்படின்னா எப்படி இருக்கு? என்னம்மா சொல்ற? முல்லையா அப்படி சொன்னா? கூப்பிட்டு கேட்கவா? அடே அப்பா வேண்டாப்பா, நான் போய் அங்கிட்டு பாடுத்துறேன். அதுக்கப்புறம் வேணா நீ கூப்பிட்டு கேளு. ஏன் இப்போ கூப்பிட்டு கேட்டா? நான் சாப்பிட முடியாது, அதுக்குத்தான். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. அப்படி ஒன்றும் அன்பு உரப்பள்ளி கொட்டாதே, நல்லா தானமா இருக்கும். நீ என்ன இப்படி சொல்ற? இந்தா ஒரு வாய் தின்னு பார்க்குறியா? வேண்டாம் வேண்டாம் வேணாம்மா, வேணாம், சாப்பிடு. தம்பிகள்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா இங்கே தாண்டா வந்து இருக்கு, இங்கே வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டேன். அவங்க தேடுன்னு தேடியிருப்பாங்க போலும்மா. அஞ்சலி வீடு, நீ பிறந்த விடுவோம் அங்கே அக்கா விடலாம். நீ உன்னைய காணணுன்னா ரொம்பவே பதறி போயிட்டாங்க ரெண்டு பேரும். அப்புறம் தான் இப்போ தான் கூப்பிட்டு, எல்லாம் தம்பி இங்கே தாண்டா அம்மா இருக்கு, யாரும் எங்கேயும் போய் தேடாதியா, எங்கள் வீட்டிலே அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே, ஏதோ ஒரு மயன் வீட்டில் அது பாட்டுக்கு இருந்தால் சரிதானே அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இந்த நாச்சியமாக வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இப்போ இப்படி ரோடும் வீடும் தெருவுமா ஒவ்வொருத்தரையும் ஒத்துப்பட்டுக்கிட்டு இப்படி திரியிறேன். என்னன்றது தலையெழுத்துல எழுதியிருக்குது அப்படி 3 மைண்டையும் இல்லை ஒல்லு படணும்னு. சரி விடுடா, என்ன ஒன்று யார்கிட்ட சொல்லி என்னத்துக்காக போகுது? தலையெழுத்து மாறவா போகுது? இப்படி பேசுறதே நமக்கு பிடிக்காது. இப்போ உனக்கு என்ன குறை? நல்லா தானே ஒன்றும் வச்சிருக்கேன். ஒன்றும் பேச விட மாட்டேங்கிறாளுங்க எல்லாரும், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வீடு அம்மா.
இவ்வளோ நேரம் ஆச்சு உள்ளே போய் வாரவின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறார பாரு. இங்கன மட்டும் சொல்லிட்டு போனது மட்டும்தான். அதுக்கப்புறம் அருவி என்ன பண்ணுற வா உள்ளன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலை. அந்த அளவுக்கு நம்ம மேலே கோவம் போல. இருக்கட்டும், கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா இங்கனே நிற்கலாம். எதுக்கு தான் இப்போ அருவி அழுதுகிட்டு இருக்கிற? நான் நினச்சி நீ அழுதுகிட்டு தான் நிற்கிறியோ என்ன பண்ணுறியோன்னு நினச்சி அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப. அம்மா இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? எப்படி வந்த? எதுக்கு வந்தேன் எப்படி வந்தேன்னா இருக்கதை விடு. உன் வீட்டு ஆளுகளாம் எங்க? ஏ மல்லிகா, ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னம்மா மருமை என்னன்னு கூப்பிடுவேன், இன்னைக்கு என்னமோ கிருஷ்ணான்னு கூப்பிடுற? மரியாதை கொடுத்ததெல்லாம் ரொம்ப போதும். யாரையும் அப்படிலாம் கூப்பிடணும் நீ அவசியம் இல்லை. மொத்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து இப்படி வைக்கதி. ஏம்மா வாங்க. ஆறதெல்லாம் இருக்கட்டும், எங்க உங்க குழந்தை? ஏமா கேட்குறிய? வீட்டுக்குள்ளே தானே இருந்துச்சு. சரி எங்கடி? நீ போவே இல்லையாடி? அப்பையிலேருந்து இங்கே தான் நிற்கிறியா? ஆமாக்கா. ஏன்டி வீட்டுக்குள்ளே போகாம இங்கே நிற்கிற? அப்போ என் மகளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இங்கே நில்லுடின்னு சொல்லி வச்சிருக்கிறியே எல்லாரும். ஏன்டி? அம்மா நீங்கள் நினைக்கிறது தப்பு. அவளை யாராவது வீட்டுக்குள்ளே போக விடாமல் நான் இங்கே நிற்க வச்சிருப்பேனா? சொல்லுங்க. சரி மல்லிகா, உன்னைய கூட ஒரு விதத்தில் நம்புவேன். எங்க உன் குழந்தை? ஏன் எதுக்கு இப்போ சத்தம் போடுறீங்க அத்தை? பாப்பா, நான் தேடுன மகாராசனே. ஏன் நாங்கள் மகாராசன் இல்லையோ? ஏன் அப்படி வீட்டில் வந்து கத்திட்டு இருக்கீங்க 4 பேர் கேட்குற மாதிரி? தூங்கிட்டு இருந்தவே படக்குன்னு எந்திரிச்சு வாரேன். ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். என் பிள்ளை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? சொல்லு, என் பிள்ளை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? ஏன் அருவி ஏன் அழுதுகிட்டு இருக்கா? இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? ஏ கிருஷ்ணா, என்னத்த? என் பிள்ளை ஏன் அழுதுகிட்டு இருக்குன்னு நான் கேட்டேன். என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தெரியாம எங்க வந்து நிக்கிறிய நீங்க? தெரியும்ப்பா, தெரியும். உன் வீட்டு பிரச்சனையும் தெரியும், உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் வந்து கேட்குறேன். தெரியுதுல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கியா? ஆமா, உங்க பிள்ளைய நான் அடிச்சேன் தான். என்னது? என் பிள்ளைய அடிச்சியா? ஏன் முன்னாடியே என் கிட்டேயே என் பிள்ளைய அடிச்சேன்னா நீ சொல்ற? நீ ஏன் அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஓ, அடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கொடுத்தது யாரு? யார் உனக்கு உரிமை கொடுத்தது? நீ கட்டின பொண்டாட்டின்னா அடிப்பியா உன் இஷ்டத்துக்கு? சொல்லுப்பா கிருஷ்ணா, அடிப்பியா உன் இஷ்டத்துக்கு? இங்க பாருங்க, எங்க அம்மாவை காணோம் சரிங்களா? எங்க அம்மா வீட்டை விட்டு போயிருச்சு. வீட்டை விட்டு போகும்போது உங்க பிள்ளை பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு வார்த்தை போகாதீங்க அத்தை, வீட்டில் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்க? சொல்லுங்க, உங்க பிள்ளை சொல்லியிருக்கலாம்ல. இதுவே நீங்க கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போறீங்க. உங்க பிள்ளை எங்க அம்மா எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு போகுது, எங்கேயோ போயிட்டு போகுது அப்படின்னு உங்க பிள்ளை பார்த்துட்டு நிற்குமா? சொல்லுங்க, உங்க பிள்ளை பார்த்துட்டு நிற்குமா? எப்படியா இருந்தாலும் விடாதுல்ல, கூப்பிட்டு வச்சுக்கோங்கள வீட்டில். அப்போ எங்க அம்மா மட்டும் சும்மாவா? சொல்லுங்க. அதுக்காக ஓ அம்மா வீட்டை விட்டு போனா என் பிள்ளைய போட்டு அடிப்பியா நீ? அடிப்பியான்னு கேட்டேன். ஓ அம்மா என்ன பேசி வச்சுச்சுன்னு உனக்கு தெரியுமா? என் பிள்ளை அது வாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் இருந்த பிள்ளைய இன்னும் எதுக்குடி இங்கே இருக்கிற? நீ இருந்த 2 நாள் போதுண்டி, வாடி எந்திரிச்சுன்னு வலுப்புடி கட்டியாமல். சரி நானும் என் பிள்ளை பாவம் தானே, சரி பெரிய மனுஷி வந்து கூப்பிடுதே, சரி போத்தா நான் 2 நாள் கழிச்சு நீ வாத்தான்னு சொல்லி நான் அமுச்சு விட்டேன் கையோடு. இங்கே வந்து அந்த பிள்ளையை என்ன பாடுபடுத்தி வைக்கிறியா எல்லாரும் சேர்ந்து? இங்கே பாரு கிருஷ்ணா, நடக்கிறது வேற. நானே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை உத்து பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளை தான் வாழ்க்கை அப்படின்னு நானும் என் வீட்டுக்கார் இங்கே கூட இல்லை, வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்படுறாரு. அது தெரியுமா உனக்கு? வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த ஒரு பிள்ளைக்காக நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ என் பிள்ளை என்ன அடி அடிக்கிற? இதுக்கா உனக்கு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தேன்? சொல்லு கிருஷ்ணா. எப்பவும் மருமேனு கூப்பிடுவியா? இன்னைக்கு என்ன புதுசா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பெயர் வருது? ஏன் மரியாதை கொடுத்ததுனால தான் என் பிள்ளை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறியோ? அந்த பிள்ளையை நாங்கள் எவ்வளோ கண் கலங்க விடாமல் பார்த்துக்கிருவேன் தெரியுமா உனக்கு? ஒரு பிள்ளை நான் எவ்வளோ ஆசாசையாக வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பிள்ளையை கஷ்டப்பட விடாமல் எப்படி வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்படி வளர்த்து கிளியை வளர்த்து குரங்குகிட்ட கொடுத்த மாதிரி. தப்பாக நினச்சிக்கிறாதே, ஒரு பழமொழியை தான் சொல்கிறேன். கொடுத்த மாதிரி என் பிள்ளை இப்போ அழுதுட்டு நிற்கிது. அது அழுகிறத பார்க்கும்போது என் மனசு என்ன துடிக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? சொல்லு. ஓ அம்மா வீட்டை விட்டு போனால் என் பிள்ளை தான் கிடச்சிச்சா? ஓ அம்மா சொகுசா போய் ஓ நொன்னங்க வீட்டில் இருக்குது, ஜாலியாக தானே இருக்குது கிளவி, இல்லாமையா இருக்குது? அதுக்கு என் பிள்ளையை போட்டு அடிக்கிறா, என் பிள்ளையை போட்டு குடும்பப்படுத்துறா? என்ன நினச்சிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு கேட்க பார்க்க ஆள் நினச்சிட்டு இருக்க நீ? இங்க பாருங்கத்த, ரொம்ப 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 பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன நான் பெருசாக அடிச்சுவிட்டேன்? சும்மா லைட்டாக 2 அடி அடிச்சது தப்பா? இதுக்கு அங்கேருந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரியா? சரோசாமா இருங்க. சரோசாமா பேசாம ஒரு மல்லிகா, உன்னைய பற்றி தான் கேள்விப்பட்டேன். நீ ஒருத்தி தான் என் பிள்ளைக்காண்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப இந்த வீட்டில். அதுவும் எனக்கு தெரியாதுன்னா இல்லை. நீ பேசாமல் இரு மல்லிகா, என் மனசில் அவ்வளோ வாதகம் இருக்குது. நீ வேற.
சொல்லு கிருஷ்ணா, சொல்லு. நான் இப்பெல்லாம் பேசினேன்ல அம்பட்டும், அதுக்கு பதிலாக சொல்லு. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. எனக்கும் அருவிக்கும் அப்போவே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சொல்லருவி உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா ஓவராக பேசிகிட்டு இருக்குல்ல, சொல்லு அதுக்கிட்ட. மா ஏம்மா, அப்பவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுமா. நீ வந்து ஏமா திரும்ப பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்க? அடியே கிறுக்கி, உன்னை இப்படி அடிச்சிட்டு இருப்பாங்க, நான் அதை கேட்கக்கூடாதா? ஏண்டி, இன்னைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கே கேட்டாதாண்டி. இதை விட்டேன்னு வையி, நான் இன்னைக்கு 2 அடி அடிப்பாக, நாளைக்கு 4 அடி அடிப்பாக, அடுத்த நாள் உதப்பாக, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்றியா? யார் கேட்பா உனக்கு வந்து? நான் தானடி கேட்கணும். உன்னை நான் ஏண்டி என் கை தொட்டு ஒரு அடியாவது அடிச்சிருப்பனா? சொல்லிடி அருவி, என் பேச்சை கேட்டுட்டு நீ எப்படி இருப்ப புள்ள? கிருஷ்ணா, என் புள்ள மாதிரி உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதை மறந்துடாத. உனக்கு பொண்ணே கிடைக்காம உங்கள் அம்மா தெரிஞ்சிச்சு. சரி, ரொம்ப நல்ல பையனா இருக்கிறியே அப்படின்னு நினச்சி மட்டும் தான் கொடுத்தேன். உன் வயசை கூட நான் வித்தியாசம் பார்க்கல என் பிள்ளையை கொடுக்கையில. அது உனக்கு தெரியுமா? என்ன எல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்களான்னு. உங்கள் பொண்ணை கொடுக்கலன்னா எனக்கு வேற பொண்ணே கிடைச்சிருக்காதா? இல்லை நான் பேசாம தான் இருந்திருப்பேன், ஏன் கிடைச்சிருக்காதா? இல்லை நான் வாழ மாட்டேனா? என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கியா? என் வயசை கூட பார்க்கல அப்படின்னு. எனக்கு என்ன 50 வயசு ஆயிடுச்சு? இல்லை உங்கள் பொண்ணுக்கு தான் 10 வயசா? சொல்லுங்க, உங்கள் பொண்ணுக்கு கட்டி கொடுக்குற வயசு தானே. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா அப்படி பண்ணதுனால மட்டும்தான் உங்கள் பிள்ளையை நான் 2 அடி அடித்தேன். இல்லைன்னா நான் எங்க உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. உங்கள் பிள்ளைய என்னைக்காவது நான் பேசியிருக்கேன்னா, கொடுமைப்படுத்திருக்கேனான்னு கேட்டு பாருங்கங்க. இப்போ என்ன, உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போறீங்களா? கூட்டிகிட்டு கிளம்புங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, அந்த அளவுக்கு சொல்லுவியோ? கிருஷ்ணா, என்ன பேச்சு பேசுற? இப்பெல்லாம் பேசலாமா? கூட்டிட்டு போங்கன்னா என்ன பேச்சு கிருஷ்ணா இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரில. நீ போனால் போகட்டும், எனக்கு இதனால ஒன்றும் இல்லை. கூட்டிகிட்டு கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஏங்க நில்லுங்க. ஏங்க, ஏங்க வாங்க இங்க. மா ஏமா நீ வேற. ஏய், கூட்டிட்டு போன்னு சொல்லியாச்சு. இந்த வீட்டில் நீ ஒரு செகண்ட் கூட நீ இருக்க கூடாது. வாடி போவோம், வாடி போவோம், வாடி வாடிங்கிறல்ல. கிருஷ்ணா இங்க வா கிருஷ்ணா. மா என்னம்மா நீ?